பொறுமையா, ரொம்ப தெளிவா ஒரு டெசிஷன் எடுத்திருந்தீங்க. அப்ப ஏடிஎம்கே கூட இல்லங்கிற மாரி எடுத்துட்டாங்க. இல்ல அப்படியே நீங்க எடுக்க முடியாதுங்க. அப்படி கிடையாது. தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் 20 வருஷம் ஆயிட்டும். எல்லாரோடையும் தோழமையோடு, நட்போடு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கோம். அதற்கான மரியாதையின் பிரதிபலிப்பா தான் அதை நான் பார்க்குறேன். அது நிச்சயம் வருகின்ற தேர்தலில் மகத்தான கூட்டணி அமைந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்று சொல்றேன். சபை அமைப்புறீங்க. ஆனா இது குறித்து 2 பெரிய திராவிட கட்சிகளும் பேச்சு குத்தே விடாம இல்லாம, ஆனா நீங்க அதை திரும்ப திரும்ப ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. அது என்ன விஜய் கருத்து? இல்லை, அது இன்னைக்கு பார்த்தா அவங்களுக்கு அப்படி தான் தோணும். தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிவுகள் வருதில்ல, அப்போ நான் சொன்னது என்னன்னு உங்களுக்கு புரியும். நிச்சயமாக அதுக்கான ஒரு சூழல் இந்த தேர்தலில் அமையும். அப்போ நான் சொன்ன வார்த்தைகள் நிச்சயம் நடக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த முறை ரொம்ப பொறுமையா, ரொம்ப தெளிவா ஒரு டெசிஷன் எடுத்திருந்தீங்க. அப்ப ஏடிஎம்கே கூட இல்லங்கிற மாரி எடுத்துட்டாங்க. இல்லை அப்படியே நீங்கள் எடுக்க முடியாதுங்க. அப்படி கிடையாது. தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் 20 வருஷம் ஆயிட்டும். எல்லாரோடையும் தோழமையோடு, நட்போடு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கோம். அதற்கான மரியாதையின் பிரதிபலிப்பாக தான் அதை நான் பார்க்குறேன். அது நிச்சயம் வருகின்ற தேர்தலில் மகத்தான கூட்டணி அமைந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்று சொல்றேன். சபை அமைப்புறீங்க. ஆனா இது குறித்து 2 பெரிய திராவிட கட்சிகளும் பேச்சு குத்தே விடாம இல்லாம, ஆனா நீங்க அதை திரும்ப திரும்ப ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. அது என்ன விஜய் கருத்து? இல்லை, அது இன்னைக்கு பார்த்தா அவங்களுக்கு அப்படி தான் தோணும். தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிவுகள் வருதில்ல, அப்போ நான் சொன்னது என்னன்னு உங்களுக்கு புரியும். நிச்சயமாக அதுக்கான ஒரு சூழல் இந்த தேர்தலில் அமையும். அப்போ நான் சொன்ன வார்த்தைகள் நிச்சயம் நடக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து.